மனித கழிவுகளை மனிதர்களை அள்ளுவதற்கு 1993ஆம் ஆண்டே தடை விதிக்கப்பட்டது. இதனை மீறுவோருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்கள் மட்டும்தான் இதை கடுமையாக நடைமுறைப்படுத்தின. பெரும்பாலான மாநிலங்கள் இந்த உத்தரவை காற்றில் பறக்கவிட்டன. நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் தொடரும் உயிரிழப்புகள் குறித்து சமூக ஆர்வலர் பாடம் நாராயணனுடன் நம் செய்தியாளர் அபிநயா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கழிவுகளை அகற்றும் பணியில் உயிரிழப்புகள் நடைபெறுவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். சட்டம், இது சார்ந்த சட்டம் இருந்தும் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன? இல்ல பாத்தீங்கன்னா 1993ஆம் ஆண்டு பழைய சட்டம் இருந்தது. அந்த சட்டம் கிராமங்களில் இருக்கிற உலர் கழிப்பிடங்களை தான் தடை செய்ததை தவிர பாதாள சாக்கடை செப்டிக் டேங்கில் மனிதர்கள் இறங்குவதை தடை செய்யவில்லை. அதற்கப்புறம் கடுமையான பல போராட்டங்களுக்கு பின்பு உச்சநீதிமன்றத்துடைய அழுத்தத்தினால் 2013ஆம் ஆண்டு நமக்கு புதிய சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டம் ரொம்ப கடுமையான ஒரு நல்ல ஒரு முற்போக்கான சட்டம். இந்த சட்டத்தின்படி பாதாள சாக்கடை செப்டிக் டேங்கில் யாராவது இறங்குவதற்கு பணிக்கப்பட்டாலே யாரு அதற்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கவும் 2 லட்சம் ரூபாய் வரை அபராதம் கொடுப்பதற்கும் இடம் இருக்கிறது. அதுபோக இந்த மாதிரியான வேலைகளில் இருப்பவர்கள் எல்லோரையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கான மறுவாழ்வு மாற்று திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் இந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. அதையும் தாண்டி இந்த கடந்த காலங்களில் 1993 இதுவரை இறந்தவர்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்டறிந்து அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் முற்போக்கு மாநிலமான தமிழகத்திலேயே சமூக நீதி பேசப்படுகின்ற தமிழகத்திலேயே இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் துப்புரவு பணியாளர்கள் இறப்பது தமிழகத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்கு என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். ஈடு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனா அது மட்டும் போதுமா, இல்ல அந்த மாதிரி பணிகளில் ஈடுபடுத்துறவங்க மேலையும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா, இந்த சட்டத்திலேயே இந்த மாதிரி பணிகளில் யாராவது ஈடுபடுத்தினார்கள் என்றால் அதற்கு காரணமானவர்களை அடையாளம் கண்டு அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. இது பிணையில் வெளியில் வர முடியாத நான் பெயிலபிள் அஃபென்ஸ் என்று இந்த சட்டம் கூறுகின்றது. அதனால் கட்டாயம் அதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்தது, இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்கள் மலக்குழிக்கில் இறங்குபவர்கள், சாக்கடையில் சுத்தம் செய்யும் காலம் காலமாக செய்பவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான மறுவாழ்வு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த சட்டம் கூறுகின்றது. ஆனால் தமிழக அரசு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இந்த மாதிரி துப்புரவு பணிகளில் ஈடுபடுபவர்களை முழுமையாக அடையாளம் காண்பதில் மிகுந்த தயக்கம் காட்டுகின்றது. ஒரு பெரிய அளவு சுணக்கம் இருக்கிறது. அதிகபட்சமாக இன்றைக்கு ஒரு 300 பேருக்கு தான் தமிழகம் முழுவதுக்கும் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்கள் முழுமையாக அடையாளம் கண்டு சர்வே செய்து அவர்களுக்கான மறுவாழ்வு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அவர்களுக்கு மாற்று தொழில் கொடுக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தொழில் பயிற்சி கொடுத்து மானியத்துடன் அவர்கள் மாற்று தொழில் செய்வதற்கான வேலைகளில் ஈடுபட வேண்டும்.